இப்போ தாய் வழி சகோதரர்கள் மற்றும் தாய் வழி சகோதரிகள் 2 சூழ்நிலைகளில் 2 காலத்தில் சொத்தில் அவர்களுக்கு பங்கு சேராது, பங்கு கிடைக்காது. அது என்ன? மரணித்தவருக்கு மகன் அல்லது மகள் இருப்பார்களே ஆனால், மகன் அல்லது மகள் பிள்ளைகள் இருந்து விடுவார்களே ஆனால். இரண்டாவது, மரணித்தவருக்கு தந்தை இருப்பாரே ஆனால், அப்போ மரணித்தவருக்கு வாரிசு இருந்து விடுவார்களே ஆனால், புரியுதுங்களா? அப்போ அவர்களுக்கு சொத்தில் பங்கு கிடைக்காது. கவனிங்க, தாய் வழி சகோதரர்கள், தாய் வழி சகோதரிகள், இப்போ அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு நிபந்தனை என்ன? ஒன்று இறந்து போனவருக்கு வலது பிள்ளைகள் இருக்கக்கூடாது, மகன் அல்லது மகள். இரண்டாவது என்ன? அவருக்கு தந்தை இருக்கக்கூடாது. சரி, அப்போ இறந்து போனவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு பங்கு கிடைக்குமானா பங்கு கிடைக்கும். அம்மா பங்குக்கு தாய் வழி சகோதரர்களுக்கு பங்கு சேர்வதை தடுக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? தந்தை இருந்தார்னா, இறந்து போனவருடைய தந்தை இருப்பாரே ஆனால் பங்கு சேருவதை தடுத்து விடுவார். அல்லது பிள்ளைகள் யாரும் இருப்பார்களே ஆனால் பங்கு சேருவதை தடுத்து விடுவார்கள். திரும்ப வாங்க, ஒரு தடவை சுருக்கமாக பார்ப்போம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதாவது தாய் வழி சகோதரன், தாய் வழி சகோதரி, அதாவது தாயால் ஒன்றுபட்டவர்கள். அப்போ இவர்களுக்கு கண்டிப்பாக சொத்தில் பங்கு உண்டு. என்னென்ன விதமான பங்கு இருக்குது? 6ல் 1 அல்லது 3ல் 1. ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் 6ல் 1 கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்களே ஆனால், அது எப்படி இருந்தாலும் சரி, கலந்திருந்தாலும் சரி, அல்லது வெறும் ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெறும் பெண்களாக இருந்தாலும் சரி, 2 இப்போ 3ல் 1 கிடைக்கும். 3ல் 1 சமமாக பங்கு வைக்கப்படும். அப்போ தாய் வழி சகோதர சகோதரிகளுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு அதாவது 2 கண்டிஷன். ஒன்று என்ன? வலது இருக்கக்கூடாது, மையத்தானவருக்கு வலது இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது. அப்போ மரணித்தவருக்கு மகன் அல்லது மகள் இருந்தாலோ இவங்க வாரிசாக மாட்டாங்க, அல்லது தந்தை இருந்தாலோ வாரிசாக மாட்டாங்க. தாய் இருந்தால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அடுத்த 6வது வகையான அஸ்ஹாபுல் ஃபுரூத், குறிப்பிடப்பட்ட கடமையான பங்குகளை உடையவர்களில் 6வது வகை மனைவி அல்லது மனைவிகள். கணவன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்தில் மனைவிக்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று என்ன? சுமுன், இன்னொன்று ருபு. கணவனுக்கு, இறந்து போன மையத்துக்கு, அப்படி சொல்லுங்க, மையத்துக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், அந்த பிள்ளை இந்த பெண் மூலமாக பிறந்திருந்தாலும் சரி, அல்லது இவருடைய வேற மனைவிகள் மூலமாக பிறந்திருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால், அப்போ அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் சுமுன் கிடைக்கும். 8ல் 1 கிடைக்கும். பிள்ளைகள் இல்லை என்றால், புரியுதுங்களா? அப்போ அந்த மனைவிக்கு ருபு 4ல் 1 கிடைக்கும், கால்வாசி சொத்து கிடைக்கும். அப்போ கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாத போது கணவனின் சொத்தில் 1/4 பங்கை மனைவி பெறுவாள். பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் 8ல் 1 பங்கை மனைவி பெறுவாள். இதுக்கு என்ன ஆதாரம்? வலஹுன்ன ருபுஉ மிம்மா தரக்தும், நீங்கள் ஆண்களே நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து பெண்களுக்கு, அதாவது மனைவிகளுக்கு 4ல் 1 கிடைக்கும். இன்னம் யகுன் லக்கும் வலதுன், இறந்து போன உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, வலது இல்லை என்றால், வலதுங்கிறது ஆணுக்கு சொல்லப்படும், பெண்ணுக்கு சொல்லப்படும். இபுன் என்பது ஆணுக்கு மட்டும் சொல்லப்படும், பின்த் என்பது பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்படும். இன்கானலுக்கும் வலதுன், உங்களுக்கு வலது இருப்பார்களே ஆனால், 1ஆக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஃபலஹுமுஸ் சுமுனு, அவர்களுக்கு 8ல் 1 கிடைக்கும். மிம்மா தரக்தும், நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து. அதே சட்டம் தான். மிம்பாதி வசியத்தின் தூசூன பிஹா, நீங்கள் செய்த வசியத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு, அவு தைனின், அல்லது உங்கள் மீதுள்ள கடன் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு. சரி, ஒருவர் இறந்துட்டாரு, 1க்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்காங்க, 2, 3, 4 அப்படி இருக்குமேனால், அந்த 4ல் 1 அல்லது 8ல் 1 அதில் அவங்களுக்குள்ளார சமமான முறையில் பங்கு போய் சேர்ந்துடும். அடுத்து 7வது,
ஃபர்த் அடிப்படையிலே கட்டாயமான குறிப்பிடப்பட்ட பங்கின் அடிப்படையிலே உரிமை பெறக்கூடிய அஸ்ஹாபுல் ஃபுரூதுடைய 7வது வகையினர் மகள் பின்துன் அல்லது பனாத்துன். இதில் பாருங்க 3 நிலைகளை பார்க்குறோம். ஒன்று என்ன, மரணித்தவருக்கு மகள் மட்டும் பின்த்து மட்டும் இருக்காங்க. மரணித்தவருக்கு பின்த்து மட்டும் இருக்காங்க. அப்போ சொத்திலிருந்து ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட், அப்படியே மொத்த சொத்தை ரெண்டாக பிரித்து நிஸ்ஃபு கிடைக்கும். யாருக்கு? மகள் ஒருத்தி மட்டும் இருப்பாளே ஆனால். ரெண்டாவது பாருங்க, மரணித்தவருக்கு 2 அல்லது அதைவிட அதிகமான மகள்கள் இருப்பார்களே ஆனால். மரணித்தவருக்கு 1 அல்லது 1க்கு மேலே 2, 3, 4 பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த மொத்த பெண் பிள்ளைகளுக்கும் சுலுசானி 3/2 கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து 3வது கண்டிஷன் என்ன, ஹாலத் என்ன, மகனும் இருந்து மகளும் இருந்தால். இப்னு பின்த் 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிடுறாங்க. இப்னு ஒருத்தர் இருந்தாலும் சரி, 1க்கு மேலே இருந்தாலும் சரி. இப்போ பின்த்து 1 இருந்தாலும் சரி, 1க்கு மேலே இருந்தாலும் சரி. இப்போ என்ன ஆயிடுவாங்கன்னு சொன்னால், இந்த இப்னை கொண்டு இந்த பின்தானவள் அசபாவாக ஆகிவிடுவாள். அவளுக்கு அந்த குறிப்பிடப்பட்ட நிஸ்ஃபுங்கிறது, அதே போல் சுலுசானிங்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வெயிட் பண்ணுவாங்க. இறந்து போனவருக்கு வேறு யார் யார் உறவுகள் இருக்காங்க, தந்தை இருக்காங்களா, தாய் இருக்காங்களா, அல்லது வேறு யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த குறிப்பிடப்பட்ட பங்கை கொடுத்ததற்கு பிறகு என்ன மிஞ்சுதோ அந்த மிஞ்சின சொத்து அப்படியே இந்த பக்கம் வந்துடும். யார் பக்கம் வந்துடும்? பிள்ளைகள். அப்போ ஆம்பளை பிள்ளைங்க எத்தனை இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க எத்தனை இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை அல்லது அந்த சொத்தை எப்படி பிரிப்போம்? உதாரணத்துக்கு ஆண்கள் 2 பேர் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ இதை 6 ஆக்கிட வேண்டும். 6 ஆக்கிட்டு பொம்பளை பிள்ளைக்கு 1 கொடுத்தாச்சு. அப்போ 6ல் 2 போச்சு. மிச்சம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இப்போ 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்களா, 2 பேருக்கும் 2 பங்கு கொடுத்துடணும். அதான் பெண்ணுக்கு கிடைப்பதை போன்று ஃபலில் தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையனி. ஆணுக்கு 2 பெண்களுடைய பங்கு. புரியுதுங்களா? ஆணுக்கு 2 பெண்களுடைய பங்கு. அதான் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ மகள்களாக இருப்பவர்களுக்குள்ள அந்த பங்கு என்னவென்றால், ஒரு மகள் மட்டும் இருப்பாளேயானால், நல்ல கவனிங்க, தூங்கிடாதீங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு மகள் மட்டும் இருப்பாளேயானால் அந்த மகளுக்கு நிஸ்ஃபு, சொத்துல பாதி கிடைக்கும், அறை கிடைக்கும். 1க்கு மேற்பட்ட மகள்களாக மட்டும் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சுலுசானி 3/2 கிடைக்கும். அவர்கள் ஆண் பிள்ளையோடு கலந்து விடுவார்களே ஆனால், ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், 2 ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்களும் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், எத்தனையாக இருக்கட்டும் இருப்பார்களே ஆனால், இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ நிலைமை என்னன்னு சொன்னால், இவங்க எல்லாமே சேர்ந்து அசபாவாக ஆகிவிடுவார்கள். அப்போ அசபாங்கிற அடிப்படையில் பங்கு வைக்கப்படக்கூடிய அந்த பங்குகள் எல்லாம் பங்கு வைக்கப்பட்டதற்கு பிறகு மீத சொத்து என்ன இருக்குதோ அந்த சொத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டு இப்போ எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளைன்னு பார்க்கணும். இப்போ பொம்பளை பிள்ளை உதாரணத்துக்கு 3 இருக்காங்களா, ஆம்பளை பிள்ளை 1 இருக்காங்க. ஆம்பளை பிள்ளை 1 இருக்காங்க, பொம்பளை பிள்ளை 3 இருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஆம்பளை பிள்ளை என்ன செஞ்சிடணும், 2 பொம்பளை பிள்ளை மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். இப்போ 5 பங்கு வச்சிடணும். அங்கே 5 பங்கு வச்சதுக்கு பிறகு 3 ஆம்பளை பிள்ளைக்கு 3 பொம்பளை பிள்ளைக்கு 1 கொடுத்துட்டீங்க. இப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அந்த 2 அப்படியே அந்த ஆம்பளை பிள்ளைக்கு போயிடும். இவ்வளோதான். புரியுதுங்களா? குறிப்பு: மகன்களுக்கு பங்கை வரையறுத்து குர்ஆன் கூறவில்லை. மீதமுள்ள சொத்தை பெற்றுக்கொள்ளும் அசபாவாக மகன் இருப்பார். ஆகவே இங்கு மீதமுள்ளதில் மகனுக்கு 2 பங்கும் மகளுக்கு 1 பங்கும் என்று பங்கு வைக்கப்படும். இதுக்கு என்ன ஆதாரம்? இந்த சூரா நிசாவுடைய முதல் வசனத்தினுடைய 12வது வசனத்தினுடைய அந்த முதல் பகுதி தான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சட்டம் சொல்கிறான், வசியத்து சொல்கிறான். ஃபீ அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளின் விஷயங்களிலே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை எப்படி பங்கு வைக்க வேண்டும்
என்ற அந்த விஷயத்திலே சுருக்கமாக முதல்ல அல்லாஹ் சொல்லிடுறான், லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், ஒரு ஆண் பிள்ளைக்கு 2 பெண் பிள்ளைகளின் பங்கு கிடைக்கும். மிஸ்லு ஹல்லில் உன்சையைன். அதுக்கப்புறம் அந்த ஜீம் இருக்குது பாருங்கள், அந்த ஜீம் வந்து வக்ஃபுடைய ஜீமு, அது ஏதோ டைப்பிங்கில் ஸ்பேஸ் தட்டலை போல் இருக்குது, அது ஆயத்தோடு சேர்ந்துருச்சு. நான் அடுத்து உங்களுக்கு அதை திருத்தி அனுப்பித்தரேன். மிஸ்லு ஹல்லில் உன்சையைன் ஃபஇன் குன்ன நிசாஅன். சரி, உங்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையே இல்லை, எல்லாமே பொம்பளை பிள்ளையாக இருக்கிறாங்க. ஃபௌக ஸனத்தைனி, 2க்கு மேலே. அப்போ 2 இருந்தாலும் அதே சட்டம் தான், 2க்கு மேலேயே இருப்பார்களே ஆனால் ஃபலஹுன்ன, அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் சுலுஸா மா தரக்க, இறந்தவர் விட்டு சென்றதிலே 3ல் 2 பங்குகள் சுலுசானி கிடைக்கும். வயின் கானத் வாஹிதத்தன், இறந்தவருடைய பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இருப்பாளே ஆனால் ஃபலஹா அன்னிஸ்ஃபு, அவளுக்கு சொத்திலே பாதி கிடைக்கும். சரியா? அடுத்தது மகனுடைய மகள் பின்துல் இப்ன், இறந்தவரின் மகனின் மகள் பங்கு பெறுகிற நிலைகள். இது அப்படியே பின்துடைய ஸ்தானத்திலேயே வரும். புரியுதுங்களா? மகளுடைய மகள், பின்துல் பின்த்துக்கு பங்கு கிடையாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பில் பின்னாடி ஓரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. பின்துல் பின்த் மகளுடைய மகளுக்கு போவாது. யாருக்கு போவோம்? மகனுடைய மகள் இபுனுடைய பின்த்துக்கு போவோம், பின்துல் இபுன். அப்போ என்ன கண்டிஷனில் போவோம்? அந்த மேலே சொன்ன பின்த்துக்கு என்ன சொன்னோமோ அதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா. அது எப்படி அப்படின்னு சொன்னால், மரணித்தவருக்கு மகனுடைய ஒரு மகள் மட்டும் இருந்தாங்க, நிஸ்ஃபு போய் சேர்ந்துடும். மரணித்தவருடைய மகனுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. மரணித்தவருடைய மகனுக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. இது எல்லாமே எப்போன்னு சொன்னால் அந்த மகன் இல்லாமல் இருக்கணும், அது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் வழியாக நம்ம வாரிசாகிறோம்னு சொன்னால் அவர் இல்லாமல் இருந்தால் தான். மகன் இருந்தால் மகள்லாம் வரவே மாட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கட் ஆகிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஒரு மகன் இருந்தாலும் சரி, இறந்து போனவருக்கு யாராவது ஒரு மகன் இருந்து விட்டாலே வேற எந்த மகனுடைய மகள்களும் வாரிசாக ஆக மாட்டார்கள். அப்போ மரணித்தவனின் மகனின் மகள்கள் 2 அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் சுலுசானி, அப்போ அவங்களுக்கு சுலுசானி 3ல் 2 பங்கு கிடைக்கும். அடுத்து 3வது, மரணித்தவருக்கு மகனின் மகளோடு சேர்த்து மகனின் மகனும் இருப்பானே ஆனால் அக்கா தங்கச்சி ஆகிறாங்க. புரியுதுங்களா? அது எந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்டாலும் சரி அல்லது தந்தையால் ஒன்றுபட்டாலும் சரி, ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே சகோதரி ஆகிறாங்கல்ல, அப்போ ஒன்றுபட்டு விடுவார்களே ஆனால் மரணித்தவருக்கு மகனின் மகளோடு சேர்த்து மகனின் மகனும் இருப்பார்களே ஆனால் அவனுடன் சேர்த்து இந்த மகளும் அசபாவாக மாறிவிடுவார்கள். அப்போ சொத்துல என்ன மிஞ்சுதோ அந்த மிச்சத்தை எடுத்துட்டு வந்துட்டு லிஸ்ஸகரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், மகனுக்கு 2 பங்கும் மகனுடைய மகனுக்கு 2 பங்கும் மகனுடைய மகளுக்கு 1 பங்குங்கிற அடிப்படையில் பங்கு வச்சிடணும். இது இப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கணும்ல, அதனால் திரும்ப விளக்க வேணாம், ரொம்ப விளக்கினாலும் குழம்பி போயிடும். அப்போ 4வது என்ன? மரணித்தவருக்கு மகன் இல்லாமல் மகள் ஒருத்தி மட்டும் மற்றும் மகனின் மகள்களும் இருப்பார்களே ஆனால், கவனிங்க, நல்ல தெளிவாக கவனிங்க. ஒருத்தர் மூத்தா போயிட்டாரு, அவருக்கு நோ சன் நோ இபுன், ஒன்லி டாட்டர், என்ன மகள் மட்டும் இருக்காங்க, பின்த்து மட்டும் இருக்காங்க. சரியா? இப்போ மகனுடைய மகள்கள் இருக்கிறாங்க, ஒருத்தங்களோ 2 பேரோ யாரோ, புரியுதா? இப்படி இருக்கும் பொழுது இப்போ மகனுடைய மகள்களுக்கு, நல்லா கவனிங்க, இறந்தவருக்கு பின்த்து இருக்கும்போது மகனுடைய மகள்களுக்கு சுதுஸ் 6ல் 1 மட்டும்தான் கிடைக்கும். முடிஞ்சா? இப்போ கவனிக்கன்னு சொல்லி ஒரு
வரியை நம்ம போல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது என்ன தெரியுமா? முக்கியமான விஷயம். இறந்து போன மையத்துக்கு மகனோ அல்லது மகள்களோ, புரிஞ்சுக்குங்க, அதாவது ஒரு மகளுக்கு பதிலாக 2 3 இருந்து விடுவார்களே. ஆனால் இப்போ மகனுடைய மகள்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நோ எனி ஷேர், எந்த பங்குமே அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ இறந்து போனவருக்கு மகன் இல்லாமல் இருக்கணும் அல்லது மகள்கள் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் மகனுடைய மகளுக்கோ மகள்களுக்கோ சொத்து போய் சேரும். அது எப்படி சேரும்? ஒன்று நிஸ்ஃபு போய் சேரும், அல்லது சுலுசானி போய் சேரும், அல்லது அசபாவாக ஆகுவாங்க, அல்லது சுதுசு கிடைக்கும். நிஸ்ஃபு எப்போ கிடைக்கும்? ஒரு மகனுடைய மகள் மட்டும் இருந்தால். ஒன்றுக்கு மேற்பட்ட மகனுடைய மகள்கள் இருந்தால் சுலுசானி கிடைக்கும். இறந்து போனவருக்கு மகனுடைய மகள்களோடு சேர்த்து மகனுடைய மகனும் இருப்பாரானால் அப்போ எல்லாரும் அசபாவாக மாறி லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின் என்ற பங்கை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் மரணித்தவருக்கு ஒரு மகளோ மரணித்தவருக்கு ஒரு மகள் மட்டும் இருப்பார்களே, ஆனால் அப்போ 6ல் 1 கிடைக்கும். மரணித்தவருக்கு மகனோ அல்லது மகள்களோ இருந்து விடுவார்களே, ஆனால் எந்த சொத்துமே கிடைக்காது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ஹாலத்துன்னு சொல்லலாம். இதை கண்டிஷனாக சொல்லுங்கள் அல்லது ஹாலத்தாக சொல்லுங்கள். ஹாலத்தை 4ஆக பிரித்து கண்டிஷனாக சொன்னாலும் சரி, அல்லது மொத்தமே 5 கண்டிஷன் சொல்லிவிட்டு ஒரு கண்டிஷனில் அவங்களுக்கு பங்கே வராது. அதனால தான் அந்த ஹாலத்தில் சேர்க்கலை. பங்கு எப்போ வருமோ அதை மட்டும் ஹாலத்தில் சேர்த்ததுனால 4ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிச்சிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரி. ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த, அதாவது தாயும் ஒருத்தங்க தான் தந்தையும் ஒருத்தங்க தான், பிறந்த உடன் பிறந்த சகோதரி. அல் அஹு ஷகீகு, அல் உஹ்து ஷகீகத்து, காஃபு புள்ளி உள்ள காஃபு, காஃபு முஅஜம். அதாவது மரணித்தவரின் தாய் மற்றும் தந்தை வழியாக உடன் பிறந்த சொந்த சகோதரிகள் குடும்ப சொத்தில் பங்கு பெறுவார்கள். பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ வாரிசுகளாக விட்டு செல்லாமல் இறந்த நபரை, பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ வாரிசுகளாக விட்டு செல்லாமல் இறந்த நபரை இஸ்லாமிய சொத்துரிமை வழக்கில் கலாலா என்று அழைக்கப்படும். குழந்தைகளோ பெற்றோரோ வாரிசுகளாக இல்லாத போது மரணித்தவரின் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்தில் பங்கு பெறுவார்கள். ஏற்கனவே அம்மா வழி சகோதர சகோதரிகளை சொல்லிட்டோம். அவங்க எப்படின்னு சொன்னால் அந்த 6ல் 1 அதோடு போயிடுவாங்க, அல்லது 3ல் 1 அதோடு போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. யார்? தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகள் இருக்காங்கல்ல, இவங்க அப்படி கிடையாது. இவங்க ஸ்ட்ராங்கானவங்க, புரியுதுங்களா? இவங்களுக்கு அடுத்து தான் அவங்க. இவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த ஆயத்து ஏற்கனவே எஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, இது 176வது ஆயத்து, 3வது ஆயத்து. அதாவது சொத்துரிமை பாடத்தில் மொத்தம் 3 ஆயத்துகள் அல்லாஹு தஆலா சொல்வதாக நம்ம நேற்று படித்தோம் அல்லவா? அதில் 2 ஆயத்துகளை ஓரளவுக்கு இப்போ இதுவரைக்கும் உள்ள பாடத்தில் நம்ம படிச்சிட்டோம். அதில் 3வது ஆயத்து தான் அந்நிசாவுடைய இறுதி வசனம், 176வது வசனம். எஸ்தஃப்தூனக, நபியே உங்களிடத்திலே சட்டம் கேட்கிறார்கள். நல்ல கவனிங்க. அதாவது சில முட்டாள்கள் என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இஸ்லாம் அரபு நாட்டுக்கு உள்ளது, அது சொத்துரிமையாக இருக்கட்டும், நிக்கா சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருக்கட்டும், வேறு குடும்ப கலாச்சார சம்பந்தங்கள் சட்டங்களாக இருக்கட்டும், அது அரபு நாட்டுக்குள்ள சட்டம், நமக்கு அல்லாஹ்வை தொழுதா போதும் அஜமி நாடுகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சில முட்டாள்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்கல்ல. அப்படி கிடையாதுங்க. அரபு நாட்டில் அல்லாஹு தஆலா நபியை அனுப்பியிருந்தாலும், சஹாபாக்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும், குர்ஆனை அல்லாஹு தஆலா அங்கே இறக்கியிருந்தாலும், இஸ்லாம் என்பது பொதுவான எல்லா மக்களுக்கும் உள்ள சட்டம். அரபு நாட்டுடைய சட்டங்களில் பல சட்டங்களை அல்லாஹ் அங்கீகரித்தான், பல சட்டங்களை அல்லாஹு தஆலா மறுத்துட்டான். அப்போ எதை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டானோ அது எல்லா முஸ்லீம்களுக்கு உண்டான சட்டம். அதை யாராவது ஒருத்தர் இப்போ அது அரபு நாட்டுக்கு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட சட்டம் என்று சொல்வானே, ஆனால் அப்போ இஸ்லாம் அகில உலக மக்களுக்கான மார்க்கம் என்பதை அவன் மறுத்து விட்டான். அதாவது இஸ்லாமுடைய அந்த உமூமுர் ரிசாலாவை அவன் மறுத்து விட்டான். அந்த அடிப்படையில் அவன் காஃபிராகி விடுவான். நல்லா பாதுகாக்கணும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, இஸ்தஃப்தூனக, நபியே உங்களிடத்துல சட்டம் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சட்டம் சொல்கிறான். நீங்கள் எது சம்பந்தமாக கேட்டீங்க? கலாலா சம்பந்தமாக தானே கேட்டீங்க. கலாலா சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சட்டம் சொல்கிறான். அப்போ யார் கலாலா? இனிம்ருஉன், ஒரு ஆண், ஹலக, இறந்து விடுவாரேயானால், லைஸ லஹு வலதுன், அவருக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ யாருமே இல்லை, வலதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆண் பெண் ரெண்டு பேரையுமே எடுத்துக்கொள்ளும். வலஹு உஹ்துன், ஆனால் அவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய சகோதரி என்பவள் யாரு? அல் உஹ்து ஷகீகத்து, தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட உடன் பிறந்த சொந்த சகோதரி. தமிழில் அப்படி சொல்லுவாங்க, சொந்த சகோதரிம்பாங்க, அல்லது உடன் பிறந்த சகோதரின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களை தாய் வழி சகோதரி தந்தை வழி சகோதரின்னு பிரிப்பாங்க. வலஹு உஹ்துன், அப்படி இறந்து போனவருக்கு ஒரே ஒரு உடன் பிறந்த சகோதரி மட்டும் இருக்கிறார்கள் என்றால், ஃபலஹா, அவளுக்கு கிடைக்கும், நிஸ்ஃபு மா தரக்க, இறந்தவர் விட்டு சென்றதிலே பாதி கிடைக்கும். எப்போ? இன்லம், சரி, அடுத்து வஹுவ எரிசுஹா, வஹுவ எரிசுஹா இன்லம் யகுல்லஹா வலதுன். இப்போ இறந்து போனவர் இறந்து போனவங்க பெண்ணாக இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, குர்ஆனுடைய வசனம் இருக்குது, எவ்வளவு அழகான ஒரு நடை பாருங்க. இறந்து போனவர் பெண்ணு, மையத்தாக இருக்காங்க, மையத்து வந்து நிசா, பெண்ணாக இருக்கிறாங்க. இப்போ இவர் இருக்கிறார். அப்போ இவர் யார்? இறந்து போனவங்களுக்கு சொந்த சகோதரர், தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட சகோதரராக இருக்கிறாரு. இறந்து போனவங்களுக்கு வலது யாருமே இல்லை. புரியுதுங்களா? தந்தை இல்லை, வலதும் யாருமே இல்லை. ஆண் வழியும் ஆண் பிள்ளையும் இல்லை, பொம்பளை பிள்ளையும் இல்லை. அப்படி இருந்தால் வஹுவ எரிசுஹா, இந்த ஆண் இருக்கிறானே சகோதரன், சொந்த சகோதரன், அவளுடைய சொத்துக்கு மொத்தமாக வாரிசாகி விடுவான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, ஒரு இறந்து போயிடுறாரு, ஒரு பெண் வந்து இறந்து போயிடுறாங்க, சரியா? ஒரு பெண்ணு இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு பிள்ளைங்க யாருமே இல்லை. நல்ல கவனிங்க, போர்டு இருந்தால் எழுதி போடலாம். இப்போ நான் எங்கே எழுதி போடுறது? கம்ப்யூட்டராக இருந்தால் கூட அந்த இதில் வேர்டில் எழுதி போட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு சொந்த சகோதரன், அண்ணனோ தம்பியோ இருக்காங்கங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து கணவன் உயிரோடு இருக்கார். நல்ல கவனிங்க, ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு கணவன் இருக்கிறாரு உயிரா, சகோதரன் இருக்கிறாங்க, ஒரு சகோதரனோ ரெண்டு சகோதரனோ. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் சொத்து எப்படி பங்கு வைப்பீங்க? இந்த இருக்கான ஒருத்தன் கிற்கன் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவான். புரியுதுங்களா? எவனும் போய் அவன்கிட்ட பேச முடியாது, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மொத்தமாக மனைவியுடைய சொத்தை பிடிக்கிட்டு போயிடுவாப்புல. கொஞ்சம் அத்தா அம்மா யாருக்காவது கொடுத்தா உண்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இருக்காங்கள கூட பிறந்த அண்ணன் தம்பி, அப்படியே இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், ஒன்றும் கிடையாது. அப்போ இவனுக்கே கிடைக்கலன்னு சொன்னால் சகோதரிக்கு எங்கே கிடைக்க போகுது? சரியா? மொத்தமாக கதை அவ்வளோதான், க்ளோஸ். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த பாரு, இறந்து போனாங்கல்ல, புள்ள எதுவுமே இல்லையா, பாதியை எடுத்தியா, தூக்கிட்டு போய்கிட்டே இரு, அவ்வளோதான். மிச்ச பாதியை அண்ணனோ தம்பியோ வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு இரத்த உறவை இஸ்லாம் உறுதிப்படுத்துது, நம்ம எந்த அளவுக்கு அதை காலில் போட்டு மிதித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் வேறு நமக்கு பெருமை, நம்மெல்லாம் வந்து சலஃபி, நம்மெல்லாம் அஹ்லே ஹதீஸு, நம்மெல்லாம் வந்து குரான் கிளாஸ் வைக்கிறோம், நம்மெல்லாம் வந்து பெரிய இஸ்லாமிய சொசைட்டியில் ரொம்ப ஃபாலோ பண்ணுற சொசைட்டி அப்படின்னு நமக்கு நாமே பெருமை வேறு. தூக்கி போட்டு மிதிக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் குர்ஆன்ல? யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். புரியுதா? அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், வஃபிக்னா லில் இஸ்லாம், வஃபிக்னா லில் கிதாபி வஸ்ஸுன்னா. அப்போ வஹுவ எரிசுஹா, அவன் அந்த பெண்ணுக்கு வாரிசாக ஆகிவிடுவான். இன்லம் யகுல்லஹா வலதுன், அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் யாருமே இல்லை என்றால். அப்போ கணவன் என்ன இருக்கானோ அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதோட மொத்தமாக இவர் சகோதரன் தூக்கி போயிடுவான்.
இன்கான தசனத்தை நீ இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஆண் இறந்து போயிடுறாரு. இப்போ இருக்கிறது சகோதரிகள் இருக்காங்க. ஒரு சகோதரியில் 2 சகோதரி இருக்காங்க, 2க்கு மேலே இருக்காங்க. ஃபலஹுமஸ் சுலுசானி. இப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ல் 2 பங்கு மொத்தமாக கிடைச்சிரும். 3ல் 2 பங்கு கிடைச்சிரும். எப்படி உதாரணமாக, இப்போ ஒருத்தர் இறக்குறாரு, அவருக்கு மனைவி இருக்காங்க. இப்போ இறந்து போனவருக்கு புள்ளை இல்லை. இப்போ மனைவிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4ல் 1 கிடைக்கும். 4ல் 1 கொடுத்தாச்சா, முடிஞ்சு போச்சு. இப்போ 2 சகோதரிகள் இருக்காங்களா, 2க்கு மேலே, அவங்களுக்கு 3ல் 2 போயிடும். இவங்க மனைவிக்கு 4ல் 1, இவங்களுக்கு 3ல் 2 போயிடும். அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, இப்போ ஒயின்கானு இஹ்வத்தன் ரிஜாலன் ஒனிசான், ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஆணோ பெண்ணோ, அவருக்கு இப்போ இருக்கிறாங்க அவரோட உடன் பிறந்தவர்கள். எப்படி இருக்கிறாங்க? ஒரு சகோதரன் இருக்கிறான். நம்ம உறவு யாரை வச்சு பேசியிருக்கிறோம்? இறந்து போனவரை வச்சு பேசிக்கிட்டே இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சகோதரன் இருக்கான், 2 சகோதரிகள் இருக்காங்க. அல்லது 2 சகோதரன் இருக்கான், ஒரு சகோதரி இருக்கான். அல்லது ஒரு சகோதரன் இருக்கான், 2 சகோதரிகள், 3 சகோதரி, 4 சகோதரி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட சகோதரனோடு சேர்ந்துடுறாங்க. ஆணு வந்துடுறாங்க, பெண்ணு வந்துடுறாங்க. அப்படி இருப்பார்களே ஆனால் இவங்க மொத்தமாக அசபாவாக ஆகிவிடுவார்கள். ஃபலித் தக்கரை மிஸ்லு ஹல்லில் உன்சையின், பெண்ணுடைய 2 பெண்களுடைய பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கும். அப்போ எப்படி உதாரணமாக, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்து போனார், மனைவி இருந்தாங்க, மனைவிக்கு என்ன கிடைக்கும்? பிள்ளைகள் இல்லாததுனால அப்போ அவங்களுக்கு 4ல் 1 கிடைக்கும். முடிஞ்சு போச்சா? மிச்சம் 3 என்ன இருக்குது? 4ல் 1 போயிடுச்சுன்னா மிச்சம் 3 பங்கு இருக்கா? இந்த 3 பங்கை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர்னு கணக்கு பண்ணி அவங்களுடைய தலையை பார்க்கணும். இப்போ எப்படி உதாரணமாக, 2 ஆம்பளை புள்ள இருக்காங்க, 2 பொம்பளை புள்ள இருக்காங்க. இப்போ என்ன செய்வீங்க? அந்த 3 6 ஆக்கிடுவீங்க. 6 ஆக்கிட்டு இந்த 2 பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1 கொடுத்துருவீங்க. மிச்சம் எத்தனை வரும்? 4 வரும். அந்த 4 இந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு 2 கொடுத்துட வேண்டியது, முடிஞ்சு கதை, அவ்வளோதான். புரியுது? அடுத்து ஒரு தனி பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் நம்ம சொத்தை மேலேருந்து கொண்டு வரும்போதே எப்படி கரெக்டாக கொண்டு வர்றதுங்கிறத இன்ஷால்லா படிப்போம். அது இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அதை நம்ம போயிடுவோம் இன்ஷால்லா. அப்போ உடன் பிறந்த சகோதரிகள் மரணித்தவரின் சொத்தில் பங்கு பெறுகிற நிலைகள் என்னென்ன? ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அரை பங்கை அவள் பெறுவாள். 2 அல்லது அதைவிட அதிகமான சகோதரிகள் இருந்தால் 3ல் 2 பங்குகளை பெறுவார்கள். சகோதரனும் இருந்தால் சகோதரி அல்லது சகோதரிகள் சகோதரனுடன் சேர்ந்து அசபாவாக மாறிவிடுவார்கள். அஸ்ஹாபுல் ஃபுரூதுக்கு பங்குகள் கொடுக்கப்பட்ட பின்னர் மீதமுள்ளதில் சகோதரிக்கு 1 பங்கும் சகோதரனுக்கு 2 பங்குகளும் உண்டு. இவ்வகையான அசபாவிற்கு அசபா பிகைரிஹி நம்ம பின்னாடி அடுத்த பாடத்தில் படிப்போம். அதாவது மற்றவரின் காரணத்தால் இவங்க அசபாவாக இருக்கிறாங்க. இவங்க உண்மையிலே அசபா கிடையாது, கூட ஒருத்தன் தம்பியோ அண்ணனோ இருந்ததுனால அசபாவாகிட்டாங்க. புரியுதுங்களா? அடுத்து மொத்தம் 3 கண்டிஷன், 3 ஹாலத்து முடிஞ்சிருச்சா? 4வது ஒரு ஹாலத்து. 4வது ஹாலத்து என்ன? மகள்கள் அல்லது மகனின் மகள்கள். நல்லா கவனிங்க, மகள்கள், இறந்து போனவருக்கு மகள்கள் இருக்கிறாங்க அல்லது மகனுடைய மகள்கள் இருக்கிறாங்க, பன்மை 2க்கு மேலே. அப்படி இருக்குமேனால் அவர்களுக்கு வழங்கிவிட்டு மீதமுள்ள அனைத்தையும் சகோதரிகள் இருக்காங்கல்ல, இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த நேரத்தில் இவங்க பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் கூட அசபாவாக ஆகிவிடுவார்கள். இந்த வகையான அசபாவுக்கு அசபா மஅ கைரிஹி, பிறரோடு இருக்கும்போது அசபாவாக ஆகிவிடுதல் என்று சொல்லப்படும். இப்போ எப்படி உதாரணமாக, ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பொம்பளை புள்ள இருக்காங்க. அப்போ 2 பொம்பளை புள்ள இருந்தால் என்ன கிடைக்கும்? 3ல் 2 கிடைக்கும். அவங்களுக்கு 3ல் 2 கிடைக்கும், கொடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும். இந்த 1 யாருக்கு அப்படியே மொத்தமாக கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் அந்த இறந்து போனவருடைய சகோதரிகளுக்கு அப்படியே மொத்தமாக கிடைச்சிரும். புரியுதுங்களா? அசபாவாக எடுத்துருவாங்க.
அப்போ இறந்து போனவருக்கு மகள்கள் இருப்பார்களேயானால் அல்லது மகனுடைய மகள்கள் இருப்பார்களேயானால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய அந்த மொத்த சொத்து இவர்களுக்கு வந்துவிடும். இப்போ உதாரணத்துக்கு இறந்து போனவருக்கு ஒரு கணவன் இறந்து போனவங்க பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. கணவர் இருக்கார், இப்போ கணவர் இருக்கிறாரு, அதே போல் 2 மகள்கள் இருக்கிறாங்க, அப்புறம் சொந்த சகோதரி இருக்கிறாங்க. இப்போ கணவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பிள்ளைகள் இருக்கும் பொழுது 4 1 கொடுத்துட்டீங்க. அப்புறம் அடுத்து யார் இருக்கா? மகள்கள் இருக்காங்க. மகள்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2க்கு மேலே இருந்தால் ஒரு சுலுசானி கிடைக்கும். அந்த சுலுசானியும் கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன மீதம் இருக்குதோ அந்த மீதம் உள்ளதை அப்படியே எடுத்து இந்த சகோதரிகளுக்கு கொடுத்துடணும். அது ஒரு சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது 2 சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது சகோதரன் சேர்ந்து இருந்தாலும் சரி. சகோதரன் சேர்ந்து இருந்துட்டா அப்போ அவங்களுக்குள்ளார பங்கு எப்படி பங்கு வைக்கப்படும்? லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின், பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு, ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்குன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதுக்கு என்ன ஆதாரம்? அடுத்து வாங்க 5வது. மொத்தம் 4 கண்டிஷன் பார்த்துட்டோமா? 5வது கண்டிஷன், இறந்து போனவருக்கு மகன், நல்லா கவனிங்க, இறந்து போனவருக்கு மகன் இபுனு அல்லது இபுனுல் இபுன், மகனுடைய மகன், அப்படியே கீழே எவ்வளோ போனாலும் சரி, அல்லது அபுன், தந்தை இருப்பாரையானால், நல்லா கவனிச்சுக்கோங்க, 3 பேரை சொல்கிறாங்க. ஒன்று இபுனு இறந்து போனவருக்கு, அல்லது இறந்து போனவருக்கு இபுனுல் இபுனு, அல்லது இறந்து போனவருக்கு அபு, தந்தை இருப்பாரையானால், இப்போ சொந்த சகோதர சகோதரிகள் ஒருத்தனாக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, ஒருத்தியாக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொத்து சேராது. அதாவது இறந்து போனவருக்கு மகன் இருப்பானேயானால், அல்லது மகனுடைய மகன் இருப்பார்களேயானால், அல்லது தந்தை இருப்பார்களேயானால், சொந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ சொத்தில் பங்கு இருக்காது. அவர்களினால் இவர்கள் தடுக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலி இப்னத்தில் இப்னி அஸ்-சுதுசு வமா பக்கிய ஃபலில் உக்தி. அது மேலே சொன்னது 4வது சொன்னதுக்கு ஆதாரம் அது என்ன? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பொம்பளை புள்ள மட்டும் இருந்தால் பாதி நிஸ்ஃபு கிடைக்கும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு. அடுத்து இப்னத்துல் இபுன், மகனுடைய மகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அசுதுஸ் 6ல் 1 கிடைக்கும். ஒமா பக்கிய ஃபலில் உக்தி, எது மீதம் இருக்கிறதோ அது சகோதரிக்கு போய் சேர்ந்து விடும். அடுத்து பாருங்க, தந்தை வழி சகோதரி. அப்போ ஏற்கனவே தாய் வழி சகோதரிகள் படிச்சிட்டோம். அடுத்து தாயாலும் தந்தையாலும் ஒன்றுபட்ட சொந்த சகோதரிகளை பற்றி படிச்சிட்டோம். இப்போ 10வது, மொத்தம் 12 பேரில் இது 10வது, தந்தை வழி சகோதரி. இறந்தவரின் தந்தை வழி சகோதரிகளுக்கு சொத்திலே பங்குண்டு. ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது நல்லா கவனிச்சுங்க, பிராக்டிஸில் அதை கொண்டு வரும் பொழுது பங்கு கொடுக்க வரதா இருந்தால் முதலில் உடன் பிறந்த சகோதரிகள் இருக்காங்களான்னு பார்க்கணும். உடன் பிறந்த சகோதரிகள் இருப்பார்களே ஆனால் தந்தையால் ஒன்றுபட்ட சகோதரிகளுக்கு கிடைக்காது. முடிஞ்சா? ஆமாம், தாயால் ஒன்றுபட்டவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சிடும். ஆனால் தந்தையால் மட்டும் ஒன்றுபட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்காது. இறந்தவரின், போல்டு பண்ணியிருக்கேன் கவனிங்க, இறந்தவரின் தந்தை வழி சகோதரிகள் இறந்தவருக்கு சகோதரர்கள் இல்லாத போது உடன் பிறந்த சகோதரிகளுக்குரிய அதே நிலையில் சொத்தில் பங்கு பெறுவார்கள் என்பது சஹாபாக்கள் மற்றும் பின்னால் வந்த இமாம்களின் யோகோபித்த கருத்தாக அமைந்துள்ளது. அப்போ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது பற்றி என்ன சொல்கிறாங்க? அல் அம்ருல் முஜ்தமஉ அலைஹி இந்தனா, நம்மிடத்தில் ஒருங்கிணைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோரும் ஒருமித்து இருக்கக்கூடிய கருத்தாவது அன்ன மீராசல் இஹ்வதி லி அபின், தந்தையால் மட்டும் சகோதரர்களாக இருப்பவர்கள் இதாலம் யக்கும் மாஹும் அஹதுன் மின் பனில் அபி வல் உம்மி,
தந்தையாலும் தாயாலும் ஒன்றுபட்டவர்களுடைய பிள்ளைகள், அதாவது சொந்த சகோதரர்கள் யாரும் இல்லை என்றால் மன்சிலத்தில் இஹ்வத்தி லி அபின் உம்மின், அவர்கள் தாய் தந்தையால் ஒன்றுபட்ட சொந்த சகோதரிகளுடைய ஸ்தானத்தில் இருப்பார்கள். தக்கருகும் கதக்கரியும், அவர்களுடைய ஆண்கள் இவர்களுடைய ஆண்கள் அவர்களுடைய ஆண்களை போன்று, உன்சாகும் க உன்சாகும், இவர்களுடைய பெண்கள் அவர்களின் பெண்களை போன்று. புரியுதுங்களா? அப்போ மகளும் மகனின் மகளும் சமதரத்தில் பார்க்கப்படுவது போல, மகளும் மகனின் மகளும் சமதரத்தில் பார்க்கப்படுவது போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் தந்தை வழி சகோதர சகோதரிகளும் ஒரே இடத்தில் வைத்து பார்க்கப்படுவதில்லை. ஏற்கனவே நம்ம படித்தோம், பின்த்தை படிச்சுட்டு பின்துல் இபுனுக்கு வந்தோம். மகளுக்கு என்னங்கிறத படித்தோம். மகனுடைய மகளுக்கு என்னங்கிறத படிக்கும்போது மகளுக்கு என்னமோ அதே பங்கு அப்படியே அங்கே படிச்சிட்டோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எப்படி சொந்த சகோதர சகோதரிகளுடைய இடத்துல வைத்து யாரை பார்க்கப்படாது? தந்தையால் மற்றும் ஒன்று சேர்ந்த சகோதரிகளை பார்க்கப்படாது. அப்போ இந்த வகையில் உடன் பிறந்த சகோதரிகள் தந்தை வழி சகோதரிகளுக்கான சொத்துரிமை சட்டங்களை தனித்தனியாக விளக்கிய போதிலும் அல் குர்ஆன் வசனமே தந்தை வழி சகோதரிகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ உடன் பிறந்த சகோதரிகளுக்கு என்ன அந்த 176வது வசனமோ அதே 176வது வசனம்தான் தந்தையால் மற்றும் ஒன்றுபட்ட சகோதர சகோதரிகளுக்கும். ஆனால் கண்டிஷன் என்ன? அவங்க இல்லைன்னா இவங்க இருப்பாங்க. அப்படியே தூக்கி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட வேண்டியதான். அவங்க இருந்தாங்கன்னா இவங்க சைலண்ட்டாக போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ கவனிங்க, தந்தை வழி சகோதரிகள் மரணித்தவரின் சொத்தில் பங்கு பெறக்கூடிய நிலைகள். ஒன்று என்ன? தந்தை வழி ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் ஹாஃப் நிஸ்ஃபு அவங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சகோதரிகள் ரெண்டுக்கு மேலே இருந்தால் சுலு சாணி கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரி ஒருத்தி மட்டும் இருப்பாளேயானால், உடன் பிறந்த சகோதரி ஒருத்தி மட்டும் இருந்து இப்போ தந்தை வழி சகோதரிகள் இருப்பார்களே ஆனால் 1/6 இவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து 4வது, இறந்தவருக்கு உடன் பிறந்த சகோதரிகள் 2 அல்லது 2க்கு மேலே இருக்காங்க. உடன் பிறந்த சகோதரிகள் 2க்கு மேலே இருக்காங்க. அப்போ தந்தை வழி சகோதரி அல்லது தந்தை வழியில் ஒரு சகோதரியோ அல்லது தந்தை வழியில் பல சகோதரிகள் இருப்பார்களே ஆனால், அதோடு சேர்த்து சகோதரனும் இருப்பார்களே ஆனால் இவங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக அசபாவாக ஆயிடுவாங்க. அப்போ லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின், ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய பங்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு பங்கு போயிடும். அடுத்து 5வது என்ன? இது முக்கியமான ஒரு கண்டிஷனாக, இறந்தவருக்கு மகள்கள் அல்லது மகனின் மகள்கள், இறந்தவருக்கு மகள்கள் பனாத்து அல்லது பனாத்துல் இப்னு மகனுடைய மகள்கள் இருந்தால் அல்லது 2 பேரும் இருப்பார்களே ஆனால் அவர்களுடைய பங்குகளை வழங்கி விட்டதற்கு பிறகு மிச்சம் என்ன இருக்குதோ அப்படியே அசபாவின் அடிப்படையில் இந்த சகோதரிகளுக்கு போயிடும். ஏற்கனவே நம்ம சொந்த சகோதரிகளுடைய விஷயத்தில் அதை படித்தோம். அப்போ 5 விதமான நிலைகளை நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? கவனிங்க, இதே 5 விதமான நிலைகளை தான் நம்ம யாருக்கு பார்த்துருக்குறோம்? சொந்த சகோதரிகளுக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து யார் இருக்கா? 12 பேரில் மிச்சம் 2 பேர். ஒருத்தங்க யார்? தாய். இப்போ தாய் மரணித்தவரின் சொத்தில் பங்கு பெறுகிற நிலைகள். ரொம்ப அம்மாக்காரங்களுக்கு ரோஷமாக இருக்கும். புரியுதா? ரோஷப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுத்துருக்கான். கணக்கு பார்த்தா ஆண்களை விட அதிகமாக அள்ளிட்டு போகிறது நீங்கள் தான். அஸ்ஹாபுல் ஃபுரூத், குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட பங்குகளை பெறக்கூடியவர்களில் 11வது வகையினர். அவங்க யார்? தாய். தாய் மரணித்தவரின் சொத்தில் பங்கு பெறுகிற நிலைகள். நம்பர் 1, 6/1 சுதுஸ் கிடைக்கும். எப்போ? மரணித்தவருக்கு பிள்ளை இருந்தால், ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ யாராக இருந்தாலும் சரி. 2வது, மரணித்தவருக்கு 1க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இருந்தால், மரணித்தவருக்கு பிள்ளை இல்லை ஆனால் 1க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்காங்க. ஸோ அப்பையும் அம்மாவுக்கு 6/1 தான் கிடைக்கும். மரணித்தவருக்கு சகோதர சகோதரிகள், நல்லா கவனிச்சுக்கோங்க.
அடுத்தது ரெண்டாவது ஹாலத்து, அம்மாவுக்கு 3ல் 1 கிடைக்கும். அதாவது இறந்து போன தன்னுடைய மகனிடத்திலிருந்து 3ல் 1, அதாவது சுலுசு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? இறந்தவருக்கு பிள்ளையோ அறவே பிள்ளை இல்லை, அதாவது நோ இபுன் நோ பின்ட், ஆம்பளை பிள்ளை இல்லை பொம்பளை பிள்ளை இல்லை, இறந்தவருக்கு பிள்ளை இல்லை என்றால், அல்லது 1க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இல்லாத போது, ஒருத்தர் இருந்தான்னா வேறு விஷயம், புரியுதுங்களா? அப்போ 1க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கும்போது அப்போயும் அவங்களுக்கு சுலுசு கிடைக்கும். மூன்றாவது, மரணித்தவரின் முழு சொத்திலும் 3ல் 1 பெறாமல், நல்ல இது வந்து கொஞ்சம் புரிய வேண்டிய விஷயம், உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இப்போ அம்மாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாருக்கு அம்மா? இறந்து போனவருடைய அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு 6ல் 1 கிடைக்கும், அல்லது 3ல் 1 கிடைக்கும், அல்லது சொத்தை பங்கு வச்சதுக்கு பிறகு 3ல் 1 கிடைக்கும். புரிஞ்சுங்க, நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. அம்மாவுக்கு 6ல் 1 கிடைக்கும், அல்லது 3ல் 1 கிடைக்கும், அல்லது குறிப்பிடப்பட்ட பங்குகள் உள்ளவங்க அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை 3 ஆக்கி அதில் 1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3 நிலைமைகள் இருக்குது. அம்மாவுக்கு 6ல் 1, இல்லை மொத்த சொத்தில் 3ல் 1, இல்லை பங்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகு பங்காளிகளில் குறிப்பிடப்பட்டவங்களுக்கு பங்குகள் உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பேலன்ஸில் 3ல் 1 அம்மாவுக்கு கிடைக்கும். சரியா? இது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று பார்ப்போம். அம்மாவுக்கு எப்போ 6ல் 1 கிடைக்கும்? இறந்து போனவருக்கு ஒரு ஆம்பளை புள்ள அல்லது ஒரு பொம்பளை புள்ள இருக்காங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அம்மாவுக்கு கன்ஃபார்ம் 6ல் 1 கிடைச்சிரும். இப்போ அடுத்து அம்மாவுக்கு 3ல் 1 எப்போ கிடைக்கும்? இறந்து போனவங்களுக்கு பிள்ளையே இல்லை, அல்லது 2 brothers அல்லது 2 sisters அல்லது 1 brother 1 sister இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அம்மா பேசாமல் 3ல் 1 வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சிருச்சா? இது ரெண்டுமே கிளியர் உங்களுக்கு. அடுத்து 3வது தான் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். இது தானாக கிளியர் ஆகாது, இதை வந்து கொஞ்சம் ஒரு கேஸ் போட்டு தான் கிளியர் பண்ணணும். இது என்ன 3வதுன்னு சொன்னால், சொத்தை பங்கு வச்சுருவாங்க. பங்கு வச்சுட்டு சொல்லும் பொழுது சொன்னால் 3ல் 1 தான் சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்கும்போது அப்படி கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு கொடுத்ததுக்கு போக அதுக்கு பேலன்ஸ் உள்ளதை இப்போ கொடுப்பாங்க. எப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, நோட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கவனிச்சுங்க. ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்கம்மா, சரியா? இப்போ யாரை இறந்து போகிறதா வச்சுக்கிறீங்க? முதல்ல வந்து ஒரு ஆம்பளை இறந்து போகிறதா வச்சுக்கோங்க. அப்போ ஆம்பளை இறந்து போயிட்டாரா? இப்போ அவருக்கு யார் இருக்கான்னு சொன்னால், அவருக்கு வந்து மனைவி இருக்காங்க, சரியா? ஆண் இருந்துச்சுன்னா மனைவி தானே. அப்புறம் யார் இருக்காங்க? அத்தா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஓகேவா? இப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ பிள்ளைகள் யாருமே இல்லை, மனைவி இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 4ல் 1 கிடைக்கும். 4லேருந்து 1 கொடுத்துட்டீங்க. இப்போ மிச்சம் 3 இருக்குது பாருங்கள். இந்த மிச்சம் 3லேருந்து 3ல் 1 அம்மாவுக்கு 1 போயிடும். அப்புறம் மிச்சம் 2 இருக்குது பாருங்கள். தந்தை தான் அசபாவாக இருப்பார், பிள்ளைகள் இல்லைன்னா 2 அவர் தூக்கிட்டு போயிடுவார். இப்படி தான் கொடுக்கணும். இப்படி கொடுக்காம நீங்கள் மொத்த சொத்துலேருந்து 3ல் 1 கொடுத்தீங்கன்னா தந்தையுடைய சொத்தை விட அம்மாவுடைய சொத்து கூட போயிடும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரே தரத்தில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு பெண்ணுடைய சொத்தை விட ஆணுடைய சொத்து கூட தான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. அப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தீர்ப்பு. ஒரு சில சஹாபாக்கள் வந்து இதுக்கு மாற்றமாக சொன்னாங்க, மொத்தத்திலிருந்து கொடுக்கணும்னு. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எல்லா சஹாபாக்களாலையும்.
அப்போ வந்து ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அத்தா இருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், மொத்த 4லேருந்து 3ல் 1 கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும், முதல்ல 4ல் 1 கணவன் இருக்காரல்ல அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் 3 இருக்குது பாருங்கள், அந்த 3லேருந்து 3ல் 1 அம்மாவுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 2 அத்தாவுக்கு கொடுத்துடணும். இது ஒரு சூரத்தா. 2வது சூரத்து பாருங்கள். இப்போ இறந்து போனவரை வந்து பெண்ணாக வச்சுக்கோங்க. நீங்கள் இறந்து போனவர் வந்து பெண்ணு. இப்போ உயிராக இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னால், கணவர் இருக்கார், அத்தா அம்மா இருக்காங்க, அத்தா அம்மா. இப்போ பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் கணவருக்கு எவ்வளோ போகும், பாதி போயிடும். மிச்ச பாதி இருக்குது பாருங்கள், அந்த பாதியை 3 ஆக்கி 1 ஒய்ஃபுக்கு, 1 வந்து அம்மாவுக்கும், 1 வந்து அம்மாவுக்கும், மிச்சம் இருக்குது பாருங்கள் 2, அது வந்து தந்தைக்கும் போகும். ஸோ இது வந்து 2 இந்த மாதிரி 2 கண்டிஷன் தான். இப்படிப்பட்ட உறவுகள் இருந்தால் தான் இந்த நிலையை வரும். புரியுதுங்களா? அதாவது மொத்த சொத்திலிருந்து 3ல் 1 கொடுக்கப்படாமல் மீதம் இருக்கக்கூடிய சொத்திலிருந்து 3ல் 1 கொடுக்கப்படக்கூடிய நிலை 2 சூழ்நிலைகளில் மட்டும்தான். அப்போ அம்மாவுக்கு மொத்தம் 3 சட்ட நிலைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து 6ல் 1 பெறக்கூடிய நிலை. அது எப்போன்னு சொன்னால், பிள்ளைகள் இருந்தாலோ அல்லது 1க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்தாலோ, 2வது வந்து 3ல் 1 பெறக்கூடிய சூழ்நிலை. அது வந்து இறந்தவருக்கு பிள்ளையோ அல்லது 1க்கு மேற்பட்ட இறந்தவருக்கு பிள்ளையோ அல்லது 1க்கு மேற்பட்ட சகோதரிகளோ இல்லை என்று சொன்னால், அப்போ 3ல் 1 கிடைக்கும். அடுத்தது மிச்சமுள்ளதில் 3ல் 1 கிடைக்கும். அது 2 சூழ்நிலையில். எப்போன்னு சொன்னால், அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய வாரிசுகளில், அதாவது கணவரோ அல்லது மனைவியோ இருந்து இறந்து போனவருக்கு தாயும் தந்தையும் இருப்பார்களே, ஆனால் இப்போ கணவரோ மனைவிக்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு மீதம் உள்ளதிலிருந்து 3ல் 1 அவங்களுக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இன்ஷால்லா இந்த ஆடியோவை திரும்ப கேட்டிங்கனாலோ அல்லது நோட்ஸ் திரும்ப படித்தாலோ விளங்கிடும். ரொம்ப கஷ்டமானதுலாம் கிடையாது. அடுத்து பாருங்கள், பாட்டி, ஜத்தத்துன் பாட்டி, இறந்தவரின் தாயினுடைய தாய் அல்லது தந்தையின் தாய் ஆகிய இரு சாராரும் அடங்குவார்கள். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லும்போது அல் ஜத்துல் ஃபாசிதுன்னு ஒருத்தரை சொல்லிட்டு வந்திருக்கிறோம். யார் அவரை? அம்மாவுடைய அத்தா. அவருக்கு பங்கு வரவே வராது. ஆனால் அம்மாவுக்கு கிடைக்கும். இறந்தவரின் தாயின் தாய் அல்லது தந்தையின் தாய் இருவரையும் ஜத்தா என்று சொல்லப்படும். இப்போ இது சம்பந்தமாக ஒரே ஒரு ஹதீஸ் தான் நம்ம இடத்துல இருக்குது. அது என்ன ஹதீஸு? கபீசா இப்னு ஸுவைப் அறிவிக்கிறாங்க. ஜாஅத்தில் ஜத்தத்து இல அபிபக்கரின், ஒருத்தருடைய பாட்டி வந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில். தஸ்அலுஹு மீராசஹா, தன்னுடைய சொத்தை கேட்டவர்களாக. பாருங்கள், உங்களுக்கு ஆதாரம். நேற்று சொன்னோம்ல, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய உறவுகளில் உங்களுடைய சொத்தை டிமாண்ட் பண்ணி கேட்கணும். நீங்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். தஸ்அலுஹு மீராசஹா ஃபகால லஹா. இப்போ இந்த மாதிரி கேட்டு வரும்பொழுது இப்போ நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, உனக்கு என்ன காசு வந்துருச்சா, ஏன் உன்ட்ட இருக்கிற காசு பத்தலையா, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், இதெல்லாம் கேட்குறது இருக்குதே இறை நிராகரிப்பில் கொண்டு போய் விட்டுடும். அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஒருவர் உங்களிடத்தில் கேட்பாரையானால், நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா எழுதிக்குங்க. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஒருவர் விரும்பினாலோ கேட்டாலோ, அதை ஒருவர் ஏசினாலோ திட்டினாலோ குறை பேசினாலோ அவர் முர்த்தத்தாக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும், குஃப்ரிலே சென்று விடுவார். அந்த அளவுக்கு அது பெரிய பாவம். அது ஃபகால லஹா மா லகி ஃபீ கிதாபில்லாஹி ஷைஉன், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உனக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. வமா லகி ஃபீ சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள்லையும் அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே. ஃபர்ஜிஇ, நீங்கள் போங்க. ஹத்தா அஸ்அலன் நாஸ், நான் மக்கள்கிட்ட கேட்டு வைக்கிறேன். ஃபஸஅலன் நாஸ், அப்போ நேரம் வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள்கிட்ட கேட்டாங்க. ஃபகாலல் முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு, முகீரா என்ன சொன்னாங்க, ஹதர்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தேன். ஃபஆத்தாஹா சுமுன், இதே போல் ஒரு பெண்ணு வந்து கேட்டாங்க. ஃபஆத்தாஹா சுதுஸ், ஒரு பெண்ணு வந்து கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு 1/6 கொடுத்தார்கள். ஃபஆத்தாஹா அஸ்ஸுதுஸ். ஃபகால அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெண்ணை கேட்குறாங்கன்னா, ஹல் மஅக கைருக, அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்களா? ஏன்னா முகீராங்கிறவங்க பின்னாடி ஹிஜ்ரி 7 கிட்ட இஸ்லாமத்துக்கு வந்தவங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் நாள்லேருந்து இருக்காங்களே, எப்படி ஒரு நம்ம இல்லாத நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தில் இவர் இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதிப்படுத்த கேட்குறாங்க. வேறு யார் இருந்தா? ஃபகாம முஹம்மது பின் மஸ்லமா அல் அன்சாரி, இவங்களும் ஒரு பெரிய அன்சாரி சஹாபி, ரொம்ப பெரிய வீரர். அவர் எந்திரிக்கிறாரு. நான் தெரிந்த அபூபக்கரே ஃபகால மிஸ்லமா காலல் முகீரத்து பின் ஷுஅபா, முகீரா சொன்ன மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஃபஅன்ஃபதஹு லஹா அபூபக்கரின், அப்போ அந்த 1/6 அந்த பாட்டிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைவேற்றி கொடுத்தார்கள். சரிங்களா? அப்போ இதே போல் இன்னொரு சம்பவம் நடக்குது. அதில் யார் வர்றா? இதில் வந்து அம்மாவுடைய அம்மா வர்றாங்க. இன்னொரு சம்பவத்தில் வந்து அத்தாவுடைய அம்மா வர்றாங்க. அவங்களுக்கும் இதே தீர்ப்பு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். அப்போ பாட்டி, தந்தையினுடைய தாய் அல்லது தாயினுடைய தாய்க்குள்ள நிலைமைகள் என்னென்ன? 1, சொத்தில் பாட்டிக்குரிய பங்கு 1/6 கிடைக்கும். தாயும் தந்தையும் தாயும் இருப்பார்களே, ஆனால் இந்த 1/6 சமமாக பங்கு வச்சுக்க வேண்டியது. அம்மாவுடைய அம்மாவும் இருக்காங்க, அத்தாவுடைய அம்மாவும் இருக்கிறாங்க. புரியுதா? இப்போ அத்தாவுடைய அம்மா நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன செய்யுது? எல்லாருமே சமமாக பங்கு வச்சுருவாங்க. அடுத்து பின் வரக்கூடியவர்கள் இருப்பார்களே, ஆனால் தாயினுடைய தாய்க்கோ அல்லது தந்தையின் தாய்க்கோ சொத்தில் பங்கு இருக்காது. அது யார்? இறந்தவரின் தாய் இருக்கும்போது. அது தெரிஞ்ச விஷயந்தான். யாரும் மூலமாக இவங்களுக்கு சொத்து கிடைக்குதோ அவரே இருந்துட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்காது. அப்போ தாய் இருந்து விடுவார்களே, ஆனால் தாயினுடைய தாய்க்கும் பங்கு கிடைக்காது, தந்தையினுடைய தாய்க்கும் பங்கு கிடைக்காது. புரிஞ்சுங்களா? அம்மா இருந்துட்டா, உம்முன்னு இருந்துட்டா, உம்முக்கும் கிடைக்காது, உம்முல் அபுக்கும் கிடைக்காது. ஆனால் இறந்தவரின் தந்தை இருப்பாரே, ஆனால் இறந்தவருக்கு தந்தை இருப்பாரே, ஆனால் உம்முல் அபுக்கு பங்கு கிடைக்காது, ஆனால் உம்முக்கு பங்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவர் இந்த பாட்டி வந்து யார் மூலமாக வந்து இவருக்கு வந்து சொந்தமாக வராங்க? இவருடைய இறந்து போன அம்மாவின் மூலமாக ஆகிறாங்க, உயிராக இருக்கக்கூடிய தந்தையின் மூலமாக அல்ல. அப்போ ஆனால் இதே நேரத்தில் உம்மு இருந்தால் 2 ஜத்தத்துமே போயிடுவாங்க. உம்மு இருந்தால் உம்முல் அபும் போயிடுவாங்க, உம்மும் போயிடுவாங்க. அபு இருந்தால் உம்முல் அபு மட்டும் போயிடுவாங்க, உம்முல் இருப்பாங்க. சரியா? அப்போ அஸ்ஹாபுல் ஃபுரூதை பற்றி நம்ம படித்தாச்சு. அடுத்து அசபா பாருங்கள், அப்படியே சீக்கிரமாக போயிடும். அசபாவில் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான், அப்படியே படிச்சுக்கிட்டே போயிடலாம். அசபாத் என்பது அசபாவுடைய பன்மை. அல் குர்ஆன் அசுன்னாவுடைய பங்குகளை, அசுன்னா ரெண்டுமே பங்குகளை வரையறுத்து கூறாத, பங்குகளை யாருக்கு வரையறுத்து கூறவில்லையோ அவர்கள் இறந்தவருக்கு சொந்தம் நெருக்கமான ஆண் வாரிசுகள், இவர்களைத்தான் அசபா என்று குறிப்பிடப்படுகிறது. அஸ்ஹாபுல் ஃபுரூதுடைய அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தங்களுக்குரிய பங்குகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு, அவங்களுக்கு என்னென்ன பங்கு அந்த பங்கெல்லாம் கொடுத்ததற்கு பிறகு மீதம் உள்ளதை அசபாக்களுக்கு கொடுக்க வேண்டும், அசபாக்கள் பெறுவார்கள். இந்த பகுதியில் அசபாவாக சொத்தில் பங்கு பெறுவதற்கான ஆதாரங்கள் மற்றும் அசபாவுடைய வகைகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அசபாவாக சொத்தில் பங்கு பெறுவதற்கான ஆதாரம் என்ன? முதல் ஆதாரம் இங்கே பாருங்கள், அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது இந்த மீராசுடைய வசனத்தில் யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான், வசியத்து செய்கிறான். என்ன? லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின், 2 பெண்களுக்குரிய பங்கு ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படும் என்று. அப்போ இதுதான் அசபா. அப்போ பங்கு குறிப்பிட்ட பங்கு கிடையாது, எவ்வளோ பங்கு மிச்சம் இருக்கோ அந்த பங்கை எவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆண்களுடைய எண்ணிக்கையை பெண்களுடைய எண்ணிக்கை மாதிரி டபுள் ஆக்கிட வேண்டியது. 5 பெண்கள் 5 ஆண்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 15 ஆக்கிட வேண்டியது. அப்போ 5 பெண்களுக்கு 1 கொடுத்துட்டு மிச்சம் 10 இருக்கும், 5 ஆண்களுக்கு 2 கொடுத்துட வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ 2 ஆண் பெண்களுடைய பங்கை ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும். இங்கு அல் குர்ஆன் மகனும் மகளும் இருக்கும்போது அவர்களுக்குரிய பங்கை வரையறுத்து கூறவில்லை.
தாய் தந்தையினரின் பங்குகளை வரையறுத்து கூறிவிட்டு அவர்கள் பங்குகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு, அதாவது அத்தாவும் அம்மாவும் பங்குகளை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு மீதமுள்ளவற்றில் மகனும் மகளும் அசபாவாக பங்கு பெறுவார்கள். இரு பெண்களுக்கு சமமான பங்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு உண்டு என்று அல் குர்ஆன் கூறி முடித்து விடுகிறது. ரெண்டாவது சூரத்து அந்நிசாவுடைய 176வது வசனம் இப்போ படித்தோம்ல, அதில் அல்லாஹு தஆலா சகோதரனுடன் அஹுவோட சேர்ந்து அகவாத்து இருப்பார்களே ஆனால் அப்போ எவ்வளவு பங்குன்னு சொல்லலை. எப்படி அல்லாஹ் சொல்கிறான், வயின் கானு இஹ்வத்தர் ரிஜாலும் வனிசான் ஃபலிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் சேர்ந்து இருப்பார்களே ஆனால் அப்பையும் அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், 2 பெண்களுக்குரிய பங்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கும். அப்போ இறந்து போயிடறாங்க, அந்த பிள்ளைகள் யாருமே இல்லை. இப்போ சகோதரிகள் இருக்கிறாங்க. எப்படி உதாரணமாக 4 சகோதரிகள் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 4 சகோதரிகள் இருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க, 4 சகோதரிகள் இருக்காங்க. ஒரே ஒரு சகோதரன் இருக்கான். அப்போ என்ன செய்கிறது? 4 சகோதரிகள் இருக்காங்க, ஒரு சகோதரன் இருக்கான். என்ன செய்கிறது? 6 பங்கு வச்சிட வேண்டியதான். இப்போ 5 பேர் இருக்காங்கல்ல, ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா. 4 பேருக்கு ஒன்று கொடுத்துருங்க. மிச்சம் ஒரு ஆள் இருக்காருல்ல, 2 பங்கு மிச்சம் இருக்குல்ல, 2 கொடுத்துருங்க. இது கரிமி சொல்லி ஹல்தில் 2 பெண்களுக்குரிய பங்கு ஒரு ஆளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 3 சகோதரர்கள் இருக்காங்க, 3 அஹுன்னு இருக்காங்க, சரியா? 4 அகவாத்து இருக்காங்க, 4 சகோதரிகள் இருக்காங்க. என்ன செய்வீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ இதை அப்படியே டபுள் ஆக்கிங்க. 6 பேர் இருக்க மாதிரி 6, இங்கே எத்தனை பேர்? 4, 10 பேர்த்தாச்சா, முடிஞ்சு போச்சு. 10 ஆக்கிட்டு இந்த 4 பேருக்கு 6க்கு ஒன்று கொடுத்துருங்க. 4 பேருக்கு ஒன்று கொடுத்துட்டா எவ்வளோ ஆகிடும்? 4 போயிடுச்சா, மிச்சம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. 2 2 2 6 முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சிம்பிள் கணக்கு. ஸோ இந்த வகையில் மரணித்தவர்களுக்கு மகள் மட்டும் இருப்பின் ஃபர்து வரையறுக்கப்பட்ட ஒரு பங்கை அவள் பெற்றுக்கொள்வாள். அதே வேளை மகனும் இருப்பின் இருவரும் சேர்ந்து அல் குர்ஆன் குறிப்பிட்டபடி மீதமுள்ளதை அசபாவாக பெற்றுக்கொள்வார்கள். இது 2 ஆதாரம் சொல்லிட்டோமா அசபாவுக்கு. 3வது ஆதாரம், ரொம்ப மேலே போயிடாதீங்க. 3வது ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா. இதெல்லாம் ஹதீஸ், மனப்பாடம் செய்ய வேண்டிய ஹதீஸ். அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா ஃபமா பகிய ஃபஹுவ லிஅவுலா ரஜுலின் ذكரின். குறிப்பிடப்பட்ட பங்குகளை, அல்ஹிகுல் ஃபராயித், குறிப்பிடப்பட்ட பங்குகளை நீங்கள் சேர்த்து விடுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பங்குகளை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடணும். அல்ஹிகு அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் துபாயில் இருக்கிறீங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு மௌத் ஆயிடுச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்போ பங்கு போட்டிங்க. பங்கை பெறக்கூடிய ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கார், மலேசியாவில் இருக்கார். அவர் தான் சிங்கப்பூரில் பணக்கார நாட்டில் இருக்கார், ஏன் யூஎஸில் இருக்கிறாரு? அப்படி கிடையாது. அதை கொண்டு போய் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவருக்கு சேர்க்கறது உங்கள் மேலே கடமை. உன் பங்கு இங்கே இருக்கியா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அல்ஹிகுல் ஃபராயித, எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்க சொல்லியிருக்கு பாருங்கள். அல்ஹிகுல் ஃபராயித பி அஹ்லிஹா, அந்த சொத்துகளுக்குரிய பங்குகளை உடையவர்களுக்கு அந்த பங்குகளை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அல்ஹிகு, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கம்மா. 1க்கு 10 தடவை படித்து வீட்டில் எழுதி போட்டு வைங்க. நம்ம யாராவது மௌத்தா போயிட்டோம்னா இப்படித்தான் சொத்து பங்கிடப்பட வேண்டும் என்று எழுதி வச்சுருங்க. புரியுதா? ஃபமா பகிய, எது மீதம் இருக்கிறதோ, ஃபஹுவ, அது லிஅவுலா ரஜுலின் ذكரின், ஆணாக இருக்கக்கூடிய அந்த ஆடவர்கள் ஆண்களிலேயே யார் அந்த இறந்து போனவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ, அவுலானா ரொம்ப க்ளோசஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும். இப்போ மகன் சகோதரன் இருக்காங்க, யாருக்கு போய் சேரும்? மகனுக்கு போய் சேரும். புரியுதுங்களா? மகன் தந்தை இருக்கிறாங்க, யாருக்கு போய் சேரும்? மகனுக்கு தான் போய் சேரும். தந்தையை விட இறந்து போனவருக்கு மகன் தான் க்ளோஸ். தந்தை இவரை பெற்றவர், மகன் யார்? இவரால் பெற்றெடுக்கப்பட்டவர். புரியுதுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், அசபாபை 3 வகையாக அறிஞர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒன்று அசபா பி நஃப்சிஹி, அதாவது செல்ஃப் செட்டில், அவரே அசபா தான். 2வது யார்? அசபா பி கைரிஹி, பிறரின் காரணமாக அசபாவாக ஆனவர். 3வது அசபா ம கைரிஹி,
அசபா வித் சம்ஒன், வேற ஒருத்தர் இருந்ததுனால இவர் அசபா, வேற ஒருத்தர் இருந்தால் அப்போ மட்டும் இவர் அசபாவாக இருப்பார். அசபா பி கைரிகில் என்ன அர்த்தம், அவரோடு சேர்ந்து இவரும் அசபாவாக மாறிடுவார். இதுதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், அசபாபி நப்சிஹில யாரு, இறந்தவருக்கு மிக நெருக்கமான ஆண் சந்ததியினரை இது குறிக்கிறது. அதாவது பெண் வழி தொடர்பின்றி இறந்தவருடன் தொடர்பு படுகிற ஒவ்வொரு ஆணையும் உள்ளடக்குகிறது. மரணித்தவருடன் தொடர்பு படும் பின்வரும் ஆண் உறவினர்கள் இதில் அடங்குவார்கள். யார் யாரு, மகன், மகனின் மகன், மகன், மகனின் மகன், மகனின் மகனின் மகன், மூன்றாவது தலைமுறைக்கு போயிடுச்சு. இப்படியாக எவ்வளவு கீழே சென்றாலும் சரி. அடுத்தது தந்தை, தந்தையின் தந்தை, தந்தையின் தந்தையின் தந்தை, மேலே மூணாவது தலைமுறை முப்பாட்டனுக்கு போயாச்சு. இன்னும் இப்படியாக எவ்வளவு மேலே சென்றாலும் சரி. புரியுதா? இவங்கெல்லாம் அசபாபி நப்சிஹில. அடுத்து மூன்றாவது சகோதரன், சகோதரனின் மகன். அடுத்து சகோதரனின் மகனின் மகன், சகோதரனின் மகனின் மகன். இன்னும் இப்படியாக எவ்வளவு தொடர்ந்தாலும் சரியே. அடுத்து நான்காவது தந்தையின் சகோதரர், சாச்சான்னு சொல்றீங்கல்ல, தந்தையின் சகோதரர். அடுத்து தந்தையின் சகோதரரின் மகன், சச்சாவுடைய ஆம்பளை பிள்ளைங்க. அடுத்து தந்தையின் சகோதரரின் மகனின் மகன். புரியுதுங்களா? இன்னும் இப்படியே எவ்வளவு தொடர்ந்தாலும் சரியே. அப்போ இந்த 4 பேர் அசபா பி நப்சிஹியில் வருவார்கள். ஒருத்தர் இல்லைன்னா அடுத்தவர், அவர் இல்லைன்னா அடுத்தவர், அவர் இல்லைன்னா அடுத்தவர், அப்படியே போகணும். இப்போ மகன் இருந்தால் தந்தை அசபா இல்லை, தந்தை இருந்தால் சாச்சா, தந்தையினுடைய சகோதரர்கள் அசபாவாக ஆக மாட்டாங்க. அடுத்து தந்தையினுடைய சகோதரர் இருந்தாருன்னு சொன்னால் தந்தையினுடைய சகோதரருடைய பிள்ளைகள் அசபாவாக ஆக மாட்டாங்க. மேலே உள்ள 3 பேரும் இல்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து மேலே குறிப்பிட்ட அனைவரும் அசபாபி நப்சிஹி பிரிவில் உள்ளடங்கி இருந்தாலும் அனைவரும் ஒரே நேரத்தில் மரணித்தவரின் சொத்துக்கு அசபாவாக ஆக மாட்டார்கள். மாறாக நெருக்கத்தின் அடிப்படையிலே அசபாவாக இருப்பார்கள். மேலே குறிப்பிட்ட ஒழுங்கில் நெருக்கம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மரணித்தவரின் மகன் இருக்கும்போது மகனுடைய மகன் அசபாவாக ஆக மாட்டார். முன்னுள்ளவர் இருக்கும் பொழுது பின்னுள்ளவர் அசபாவாக ஆக மாட்டார். மகன் இருந்தால் தந்தை, தந்தை இருந்தால் சாச்சா, சாச்சா இருந்தால் சாச்சாவுடைய பிள்ளைங்க. இரண்டாவது அசபா பி கைரிஹி. கவனிங்க, அசபா பி கைரிஹி, பிறரின் காரணமாக அசபாவாக ஆகியிருப்பவர். அதாவது ஒரு ஆணின் மூலமாக அசபாவாக மாறுகிற பெண் உறவினரை இது குறிக்கிறது. அசபா பி கைரிஹி என்ற இந்த பிரிவில் 4 பெண்கள் மாத்திரமே அசபாவாக கருதப்படுவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். டோட்டலி 4 பெண்கள் மட்டுமே. எப்படி? அதாவது நம்ம பங்குல நிஸ்ஃபு கிடைக்கும் அப்படின்னு சில பெண்களை சொன்னோம். அதே போல் சுலுசைன் 3/2 கிடைக்கும் என்று சில பெண்களை சொன்னோம். புரியுதுங்களா? அதாவது அரை அல்லது 3/2 ஆகிய பங்குகளை பெறக்கூடிய பெண்கள் மட்டுமே. கவனிங்க, நிஸ்ஃபு அல்லது சுலுசைன் பெறக்கூடிய பெண்கள் மட்டுமே தங்களுடைய சொந்த சகோதரர்கள் மூலமாக அசபாவாக மாறுவார்கள். எப்படி? இப்போ ஒரு மகள் இருந்தால் நிஸ்ஃபு கிடைக்கும்னு சொன்னோம், 2 மகள் இருந்தால் சுலுசைன் கிடைக்கும்னு சொன்னோம். இப்போ ஒரு மகனும் இருந்துட்டான், முடிஞ்சு போச்சு, அசபா. அதே போல் ஒரு சகோதரி இருந்தால், அதே போல் மகளுடைய மகன் பின்துல் இப்னு, புரியுதுங்களா, பின்த்து மாதிரியே அவளுக்கு நிஸ்ஃபு கிடைக்குன்னு சொன்னோம். அதே போல் 2 பனாத்துல் இப்னு இருந்தால் அங்கே சுலுசைன் கிடைக்குன்னு சொன்னோம். இப்போ அதே போல் ஒருத்தன் சேர்ந்துட்டான், இப்னுல் இப்னு சேர்ந்துட்டான். இப்போ 2 பேரும் சேர்ந்து அசபாவாக ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, பங்குகள் குறிப்பிடப்படாத பெண்கள் தங்கள் சகோதரர்கள் மூலமாக அசபாவாக ஆக மாட்டார்கள். பங்குகள் குறிப்பிடப்படாத
பெண்கள் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறதுனால அசபாவாக ஆகி அவங்களுக்கு பங்கு கிடைக்குமானா அது முடியாது. உதாரணமாக தந்தையின் சகோதரர் மூலமாக, தந்தையின் சகோதரருக்கு சச்சா இருக்கிறாரு. இப்போ மாமின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம். யாருக்கு? தந்தையுடைய சகோதரிக்கு மாமின்னு சொல்லுவோம். அரபியில் அம்மத்துன், ஐன் மீம் முஷத்தத் தா மர்பூத்தா, அம்மத்துன்னு சொல்லுவோம். இப்போ அம்மாவுக்கு அம்மானா தமிழ் அம்மா இல்லை, அம்மா ஐன், அம்மாவுக்கு பங்கே கிடையாது, மாமிக்கு பங்கே கிடையாது. இப்போ அம்முன்னு வர்றாரு, சாச்சா வர்றாரு. அப்போ சாச்சா வந்துட்டாரே, நானும் இருக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து எனக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அப்போ தந்தையின் சகோதரர் மூலமாக தந்தையின் சகோதரி அசபாவாக மாற மாட்டாள். தந்தையின் சகோதரர் இருக்கும்போது மீதமுண்டான சொத்துக்கள் அனைத்தையும் தந்தையின் சகோதரர் மட்டுமே பெற்றுக்கொள்வார். தந்தையின் சகோதரிக்கு எந்த பங்கும் கிடைக்காது. காரணம், தந்தையின் சகோதரிக்கு பங்குகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. புரியுதா? இப்போ அந்த அசபா யார் யார்? அசபா பிகைரிஹி, மகள், மகனின் மகள், உடன் பிறந்த சகோதரி. இன்ஷா அல்லாஹ் இதை திரும்ப நாளைக்கு படிப்போம். அசபா பிகைரிஹி. ஓகே, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.